இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும். இப்போ தான் கீர் போடணும். இப்போ நான் வருதான்னு பாருங்கள். அதான் கிளச்சிலே போக முடியாது. நம்ம கீர் போட்டால் தானே கிளச்சில் போகும். நம்ம கீரே போடலாம், அப்புறம் எப்படி கிளச்சில் போகும்? ரெண்டாவது கீர் போடுங்க. இந்த ரைட்டில் போனாங்க. நம்ம ரூட்டில் கிளச்சை பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகுது. கிளச்சை பிடிக்காம அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிடும். கிளச்சு பிரேக் உங்கள் கால்கிட்ட தான் இருக்குது. பட் நீங்கள் கால் எக்ஸைட்லேயே வச்சுருக்கீங்களா? இல்லை பிரேக் நான் தானே பிடிச்சேன். நீங்கள் பிடிச்சா நான் பிடிச்சேங்களா? அப்போ கால் எக்ஸைட்லேயே வச்சுருக்கீங்க. கிளச்சிலேயே போகணும் இல்லை. நம்ம பிரேக் பிடிச்சி நம்ம தான் நிதானமாக திருப்பணும். பாருங்க, பிரேக்குக்கு நீங்கள் இப்போவும் கால் கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டேன், பிரேக்கில் வச்சுருக்கேன். கால் கொண்டு வந்து பெடல் இங்கே உள்ளே போயிருக்கணும். கீர் ரெண்டாவது கீர் போடுங்க. மூணாவது கீரில் ஏறுமா வண்டி. நியூட்ரு பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி வண்டி ஏறும்? லெஃப்ட் போனாங்க. தம்பி வந்துருக்கேன். இண்டிகேட் லெஃப்ட். கீர் செகண்ட் கீர் கொண்டு வாங்க. கிளட்சை பிடிக்காம கீர் விழுகாது. கால் எப்படி எடுக்கணுங்க? நீங்கள் கால் ஸ்பீடாக எடுத்தீங்க, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. போனாங்க. நீங்கள் எக்ஸைட் மிதிக்கிறீங்க. இல்லை போனாங்க. லெஃப்ட்டு போனாங்க. இது விழுக மாட்டேங்குது. எது விழுக மாட்டேங்குது? வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. வண்டி நீங்கள் தான் மூவ் பண்ணணும். எக்ஸைட் மிதிச்சா மூவ் ஆகுங்களா? எப்படி மூவ் ஆகுங்க வண்டி? மறுபடியும் எக்ஸைட்டே மிதிக்கிறீங்க. வண்டி பின்னால் போகுது இல்லைங்க. போனாங்க. பஸ்ஸில் போனேன். மூவ் ஆகுதான்னு பாருங்கள். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்குங்களா? போனாங்க. ஏன் மூவ் ஆகலை வண்டி திடீர்னு என்னாச்சுங்க? அதை பஸ்ஸில் போடாமல் நம்ம வண்டி நின்னா ஃபஸ்ட் கீர் போட்டால் தானே மூவ் ஆகும். ஆமாம். நீங்கள் செகண்ட் கீர் திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா அது எப்படி மூவ் ஆகும்? கரெக்டு தானேங்க? ஆமாம். கொஞ்சம் மெதுவாக நம்ம ரோட்டில் போகலாம். பட் நீங்கள் எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? இப்போ 3வது கீர் போட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை கீர் நமக்கு எத்தனை கீர் வேணுங்க? 2வது கீர். இப்போ நீங்கள் 2வது கீர் கடைசி 3வது கீர் போடுங்க.
போலாங்க. தூக்கத்தில் நல்லா வண்டி ஓட்டுறான். இன்றைக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வந்துடணும் சார். அப்படிங்களா? அப்படி இல்லை பரவாயில்ல, நீங்கள் இப்போ முதலுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கு நான் சொல்லாமல் போடுறீங்களே. இல்லை மனசார வண்டி தூக்கத்தில் நல்லா வண்டி போகுது. நீங்கள் நான் என்ன சிரமப்பட்டுருக்கணும், நீங்கள் நான் சொல்லாமல் நாளைக்கு போடுறீங்களே. என்ன ஒரு சில இடங்களில் அந்த பிரேக் மட்டும் பிடிச்சி கரெக்டாக நிதானமாக ஓட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஊரில் தம்பியோட போயிட்டு வந்தோம்ல, செய்யறது பூராமே பார்த்துக்கிட்டே இருக்கு. பட் கால் பிரேக் அவ்வளோதான். அப்படியே 2 கீர் போட்டுக்கணும். வண்டி ஸ்பீடு கம்மியாச்சு. நீங்கள் கையோடு இங்கே 2 கீர் போட்டிங்கன்னா தான் இங்கே நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போனாங்க நம்ம அங்கே 2 கீர் போடாமல் அப்படியே வந்தோம்னா நம்மளால் இங்கே ஓட்ட முடியாது. அப்புறம் வண்டி அங்கே நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு இல்லை வண்டி ஆஃப் ஆகி ஏகப்பட்ட சிரமங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கீர்லாம் கொஞ்சம் நிதானம் வந்துச்சு. புளி வருது பார்த்தீங்களா? இங்கே பிரேக் பிடிச்சி கிளச்சு பிடிச்சி மெதுவாக போகணும். கிளச்சு பிடிக்க மாட்டேங்கிறீங்களா? லைட்டாக வேகம் மட்டும் பிடிச்சிக்கலான்னு ஐடியா. அப்படிலாம் கிடையாது, வண்டி உதறது இல்லை. இப்போ லாரி வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் கிளச்சி பிரேக் பிடிக்கணும். போகலாங்க. எக்ஸைட் மிக்கிறீங்க, போகலாங்க. அந்த லாரிக்காருக்கு வெளியே விட்டுலாங்க, கொஞ்சம் ஓரமாக போய்ங்க. அவர் கை காட்டுங்க போக சொல்லி. அவர் போட்டுங்க, இல்லாட்ட பின்னால் வந்து 6 அடிச்சுட்டே இருப்பார். நான் என்ன பண்ணியிருக்கேங்க இல்லைங்க. எங்கேயோ போகிறாங்க. எத்தனை கீர் போட்டீங்க? கிளச்சு பிடிக்காம கீர் விடுவீங்களா? மறுபடியும் எத்தனை கீர் போட்டீங்க? நமக்கு எத்தனை கீர் வேணுங்க? 3வது கீர். நமக்கு அந்த 1லேருந்து 2வது கீர்லாம் வேணாம், 3வது கீர் தான் வேணும். கரெக்டு தானுங்க? முதல்ல 2வது கீர் போக 2வது கீர் போகாமல் 4வது கீர் போட்டீங்க, மறுபடியும் 3வது கீர் போடுறீங்க. தப்பெல்லாம் இல்லை, மெல்ல மெல்ல தான் தவறு செய்து திருப்பிக்க முடியும். பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம்தான். நீங்கள் இத்தனைக்கு 3 நாள் லீவு வேறு. லீவுனால வண்டி ஓட்டிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள. எப்படி அடுத்து பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், சரிங்களா? எத்தனை தடவை பிரேக் பிடிச்சாலும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஏன்னா இப்போ கீர் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4வது கீரில் வந்துட்டுருக்கோம், கீர் மாற்றிக்கலாம். எத்தனை கீர் போட்டிருக்கோம்? எக்ஸைட் வீக்காது. 2வது கீருங்களா? நல்லா பாருங்கள். எனக்கு எதுவும் 3வது கீர் போட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம ரோட்டுக்கு வாங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா தான் கீர் விடுங்க. எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? நார்மல். இப்போ எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு. ரைட் ஓகே. போனாங்க. இன்னும் எத்தனை கீர் போட்டிருக்கணுங்க? 2வது கீர். நம்ம ரோட்டில் போகலாங்க.
யார் நடிச்சிருக்கீங்களா? ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? ஆமாம். இங்கேயே நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அதுக்கு நல்லா மிதிச்சா இங்கே நின்று வரும். நல்லா மெயில்டா போடு. என்ன பண்ணீங்க? கீர் போட்டிங்களா போடலைங்களா? போடல. சரிங்க. இவ்வளோ தூரத்தில் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சா மட்டும்தான் வேலை செய்ய முடியும் கார் ஓட்டும்போது. சரிங்களா? எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாதுங்க. எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணுறீங்க? கீரை மாற்றணுமா வேணாமா? எதுங்க நம்ம 2,000 கிலோ வண்டி மெதுவாக தானே போயிட்டுருக்கு. போதுமா? போதுமே. வண்டி ஸ்பீடாக போனால் நம்ம கீர் மாற்றலாம். நம்ம நிதானமாக டீசெண்டாக போயிட்டுருக்கோம். அதை கீரை மாற்றினா ஒன்று போகிறாங்க. வரமா போய்க்கலாம். நம்ம ரோடு தாண்டணுங்க. ரோடு தாண்டி ரைட்டுங்க. இந்த நம்ம ரோட்டில் தான் ஓட்டணும். இப்போ அங்கேருந்து வண்டிக்கார இருந்தால் இப்போ ஏறி வந்துடுவார் இல்லைங்க. சரி பண்ணிக்கணும். நிறுத்திக்கலாம். நம்ம ரோடு தாண்டணும். நம்ம வந்து பக்கத்தில் ஏற போகிறோம். இப்போ நிறுத்தி தான் போகணும். போகலாங்க. 4 லெவல் போகலாம். ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன் ஆஃப் ஆச்சுங்க? ரைட். போகலாம். நம்ம அந்த கார்கிட்ட போய்க்கலாங்க. அந்த வெள்ளை கார்கிட்ட போய்க்கலாங்க. இன்னும் வரமாங்க. மாற்றிக்கங்க. ஓகே, போது விடுங்க. இன்னொரு தம்பி வராப்புல, அவர் ஓட்டிட்டு நம்ம மறுபடியும் ஓட்டிக்கலாம். நிதானமாக கீர் போட்டிங்கன்னா ஈஸியாக விழுகும். நம்ம ஸ்பீடாகலாம் ஓட்ட வேண்டாம்ப்பா. கொஞ்ச நாளைக்கு மெதுவாக போக ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் எப்படி சொன்னீங்க இப்போ அந்த காருக்கு புறம் போட்டு நம்ம கடைசி வரைக்கும் மெதுவாகவே ஓட்டலாமே, வழி விட்டுவே போகலாமேன்னு. அந்த மாதிரி நம்ம நிதானமாகவே ஓட்டலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சரிங்களா? கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிடாதீங்க. நம்ம 15 நாள் இந்த காரை ஓட்டி முடிச்சிடலாங்க. சரி, நான் 2 நாள் உங்கள் காருக்கு தனியாகவே வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம கார் நம்ம வீட்டில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் போகலாம். அது 20 நாள் வீட்டில் தான். 15 நாள் நம்ம இந்த காரில் ஓட்டி முடிச்சிடலாம். ஸ்பீடு பிரேக் வருது. என்ன பண்ணுங்க? பிரேக் இங்கே வந்து நறுக்குன்னு மிதிச்சிருக்கு. நீங்கள் முதல்ல பிரேக் மிதிச்சிருக்கலாம் இல்லைங்க? ஏன்ப்பா இங்கே வந்து நறுக்குன்னு ஒரு மீன் மிதிச்சிங்களா? அதுக்கு அங்கேருந்தே பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டே வந்து தான் வேலை முடிஞ்சிருக்குங்களா? காலை கிளச்சிருந்து காலை எடுத்து தான் எக்ஸைஸ் பண்ணிருக்கணும். நம்ம ரோடு தான். பிரேக் நீங்கள் தானே பிடிச்சிங்க? நீங்கள் தான் பிடிச்சிங்க. ரைட். அப்போ நீங்கள் தானே பிடிச்சிருக்கணும். ஆமாம். நம்ம ரோட்டில்
கீர் என்ன பண்ணிடுவோங்க, கிளச்சை நல்லா பிடிச்சா கீர் விழுகு. சரிங்களா, நம்ம கிளச்சை நல்லா பிடிக்கல, அதனால கீர் விழுகல. பட் நம்ம இப்போவும் கிளச்சை பிடிக்கல. வண்டி நின்னா எத்தனை கீர் போடணும்? வண்டி பின்னாடியே போயிட்டுருக்குங்களா? இப்போ நம்ம பிரேக்கு காலை பிடிச்சா தான் நிற்கும். நம்ம காலை எக்ஸைட்டில் வச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் வண்டி பின்னால் தானே போகும். வண்டி பின்னால் போகுதுங்களா? ஏன் கீர் விழுக மாட்டேங்குதுங்களா? விழுகுது. வேறு எத்தனை கீர் போட்டுருக்கணுங்க? வண்டி நம்ம ரோட்டில் இருக்கணுங்களா, அடுத்த ரோட்டில் இருக்கணுங்களா? கிளச் எப்படி பிடிக்கணுங்க? நீங்கள் ஒரு தடவை பிரேக்கில் பெருவரல் வந்துட்டாலுமேப்பா கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். பாரு நீங்கள் பிடிக்க மறுபடியும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச்சு கோச்சுக்காது. சரிங்களா, நீங்கள் பாதியாக பிடிச்சிக்கிட்டா தான் கிளச்சு கோச்சுக்கும். நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா கிளச்சு கோச்சுக்காது. பிரேக் பிடிச்சா கிளச் எப்படி பிடிக்கணுங்க? பட் வீடு கம்மியாகிடுச்சு, கீர் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு மேலே கிளச்சை பிடிக்கணும், பிடிக்கக்கூடாதுங்களா? எத்தனை கீர் போடலாங்க? அதுக்கு முன்னால் இங்கே வண்டி வந்துடுங்களா, போகலாங்க. கியரில் சண்டை கட்டினோம்னா வண்டி இங்கே இடிச்சிடும். எக்ஸைட்டை மிதிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ போடுங்க, கீர் விழுதான் பார்க்கலாம். கால் எக்ஸைட்டர்கிட்ட இருக்கக்கூடாதுங்கப்பா. திடீர்னு யாராச்சும் குறுக்க வராங்கன்னு நினச்சி நீங்கள் பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டை மிதிச்சிடுவீங்க. இந்த கோயிலாடா, பெருமாள் கோயில் தாங்க. இதில் போயிடுவியா? அங்கே நிறுத்திக்கலாம், போகலாங்கப்பா. அந்த வண்டிக்கு தலையில் நிறுத்திக்கலாம். ஓகே வந்துங்க. ஓகே சார், நாளைக்கு சேம் டைம் வந்துடுறேன். ஓகே போகலாம். அப்பா கால் எக்ஸைட்டருக்கு போகக்கூடாது. வண்டி மூவ் ஆகி நம்ம தெளிவாக இருக்கும், நிதானமாக இருக்கணும்னா தான் கால் எக்ஸைட்டருக்கு போகணும். இது போகலாங்க. ரெண்டாவது கீர் போட்டு, நாலாவது கீர் போட்டீங்க பார்த்தீங்களா? கிளச்சை பிடிச்சாதான் கீர் விழுகும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுங்க, நம்ம ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் போய் தான் போகணும். ஏன்னா இப்போ அந்த ரோட்டுக்காரங்க வந்தால் தான் அப்போ வண்டி திருப்ப முடியும். நம்ம அந்த ரோட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். வண்டி நிறுத்திட்டு எத்தனை கீர் பண்ணுங்க. வண்டி பின்னால் போதும். உங்கள் கால் எங்கே இருக்கணுங்க? அப்போ வண்டி பின்னால் போகுதுங்க. உங்கள் கால் பின்னால் போகுதுங்க. வண்டி இப்போ நல்லா மேட்டில் ஏறி ஆஃப் ஆகிடுச்சிங்களா? ஆமாம். ரைட்டு. ஒரு கால் கிளச்சுலேயும் ஒரு கால் பிரேக்லேயும் இருக்குங்களா? என்னங்க இருக்குதுங்க. பிடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கால் வந்து எக்ஸைட்டருக்கு போகக்கூடாது. சரி, நீங்கள் கிளச்சிலே மூவ் பண்ணுங்கள். வண்டி மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். போகுதுங்களா இல்லைங்களா? இதுதான் வேணும். சரிங்களா, இதை மறக்காதீங்க. தடுமாறி கிடக்கும். ஆமாம், இப்படி ஓட்டினீங்கன்னா தடுமாற வேண்டியதில்லை. அது போகலாம். ரெண்டு பக்கமும் பார்க்கணும். சரிங்களா, போகலாம். நம்ம அந்த கட்டுக்குள்ளே போயிடலாங்க. போகலாம், இந்த கட்டுக்குள்ளே போயிடலாங்க. போகலாம். நம்ம இப்போ கிளச்சில் எப்படி மெதுவாக ஏற்றுனீங்க, அதுதான் மெயின். அந்த மெயினில் வச்சுக்கணும். சரிங்களா, நீங்கள் டக்குன்னு எக்ஸிலேட்டர் மிதித்து டக்குன்னு ஓடிடலான்னு நினைக்கக்கூடாது.
ஏன் என்னாச்சு? நான்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. ஒன்றும் பண்ணல. போயிடுச்சுங்களா? இந்த நிதானம் தான் வேணுங்க. பட் இங்கே ஒரு கல் இருக்குங்களா, நம்ம அந்த மாதிரி டக்குன்னு திருப்பிக்கிங்க போனாங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்களா? ஏன் வண்டி ஆடிச்சு? போனாங்க இன்னும் திருப்பிக்கிங்க. போனாங்க. கிளச்சு எப்படி பிடிக்கணும்? இப்படி பிடிக்கணும், கரெக்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைட்டு படிச்சுட்டேன். போனாங்க, திருப்புங்க. நேரம் போயிடலாங்க. எப்படி அப்படி மேட்டில் என்னாலும் கிளச்சில் தான் ஏற்றணும். கிளச்சில் தான் ஏற்றினா தான் வண்டிக்கு வண்டி ஸ்மூத்தாக வரும். நம்மளால் முடியல, வண்டியில் ஓவர்லோடு ஃபுல்லாக இருக்காங்க, ஃபஸ்ட்டில் போடணும். அப்படிங்கும்போது தான் நம்ம எக்ஸிலேட்டர் கொடுத்து ஏற்றணும். போகலாம். ரொம்ப நாள் நம்ம ஒரு பைக்கில் போய் ஒரு நாள்லாம் பார்த்தா வண்டி நின்றுச்சு. அப்புறம் பட் நம்ம இன்னும் எத்தனை கீர் போட்டிருக்கணுங்க? 2 அப்புறம் போட மாட்டேங்கிறீங்க. 2 கீர் போட்டிங்கன்னா நார்மல் பண்ணீங்களா? வண்டி நம்ம ரோட்டில் தானே இருக்கணும். வண்டி இப்போ எங்கே ரோட்டில் போயிட்டுருக்கு? ரோட்டில் போயிட்டு எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? இப்போ நமக்கு எத்தனை கீர் வேணுங்க? 2 ஏன் அந்த கீரில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க டக்கு டக்கு டக்குன்னு? நம்ம ரோட்டில் போயிடலாங்க. அவர் ரோட்டில் போயிட்டாருங்களா? ஆல்ரெடி தப்பு இல்லை. எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? ஆறுனாலும் அமுத்தி பிடிச்சிங்க, தப்பே கிடையாது. அவர் நடுவோட்டு நிற்கிறாரு, வளைவு. நம்ம தான் சத்தமாக சொல்லணும். சத்தமாக சொன்னால் தான் மக்கள் கேட்பாங்க. நீ ஹார்ன் அடிச்சா தப்பே இல்லை, மறுபடியும் அடிச்சிடலாம். திரும்ப திரும்ப ஹார்ன் அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு டூ வீலர் பின்னால் கார் ஹார்ன் அடிக்கிறாரு இல்லைங்க, நம்ம திரும்பி பார்ப்போம் எதுக்கியா இத்தனை ஹார்ன் அடிக்கிறேன்னு. இப்போ நமக்கு தெரியுதுங்களா நம்ம ஏன் இத்தனை ஹார்ன் அடிக்கிறோன்னு? நம்ம எத்தனை கார்காரை திட்டியிருப்போம், எதுக்கு ஹார்ன் அடிக்கிறேன், லாரிக்காரனை திட்டியிருப்போம். அவங்களுக்குள்ள ஒரு பயம், நம்ம போய் விழுந்து இதாயிருவோமோன்னு, இடிச்சிருவோமோன்னு. அதே தான், அதனால தான் அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. நம்மளும் ஹார்ன் அடிக்கிறது சண்டைப்படக்கூடாது. நமக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஹார்ன் அடிச்சு தான் ஆகணும். நேராக போய் சுற்றி வந்துடலாங்க காளிக்குமார் சாமி இல்லையா? பட் பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணுங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலை வைக்கணுங்களா மிதிக்கணுங்களா?
கிளச்சா பிடிச்சது வண்டியில் உதறாது, எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கிளச்சை பாதியாக பிடிச்சிங்கன்னா தான் வண்டி உதறும். நான் ஏன் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வண்டி கண்ட்ரோல் வரும், நம்ம கைக்கு வரும். இப்போ நீங்கள் 4வது கீரில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் பிரேக்கில் காலை வச்சு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே 2வது கீர் வேணால் 2வது கீர் போட்டுக்கலாம், 3வது கீர் தான் கொடுக்க வந்துட்டாரு. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு என்ன கீர் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். கிளச்சை பிடிக்காட்டி நம்ம கண்ட்ரோல் மாற்ற முடியாது. பட் நம்ம பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் கிளச் எப்படி பிடிக்கிறீங்க? பட் நார்மல் பண்ணீங்களா கீர் போட்டிங்களா? பட் கிளச்சை பிடிக்காம கீர் போடுறீங்க பார்த்தீங்களா? நார்மல் பண்ணீங்களா கீர் போட்டிங்களா? ஃபஸ்ட்டு எதுக்குங்க நமக்கு எத்தனை கீருங்க வேணும்? போனாங்க இந்த மாதிரி இதுக்குள்ள எக்ஸைட்டெல்லாம் மிதிக்காதீங்க, தொட்டே ஓட்டுங்க. அந்த பதட்டப்படாதீங்க, டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி குழப்பம் அடைகிறீங்கல்ல, அந்த குழப்பம் வேணாம். நான் பாருங்கள் எவ்வளோ வேலை. நீங்கள் என்ன கீர் போடுறீங்க, நார்மல் பண்ணுறீங்களா பண்ணலையா பேசிகிட்டே தான் வரேன், ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் உங்களையும் பார்க்கல, கீரையும் பார்க்கல, ரோட்டை தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பை கரெக்டாக சொல்கிறேன்ல. நேரம் போய்க்கலாங்க. போகலாங்க. கிளச் எப்படி பிடிக்கணுங்க? போகலாங்க. நம்ம ரோட்டில் போகலாங்களா? எக்ஸைட்டை மிதிக்கணுங்களா? எக்ஸைட் மிதிக்கக்கூடாதுங்களா? நீங்கள் அப்புறம் ஆளுகளை பார்த்துன்னு எக்ஸைட்டை மிதிக்கிறீங்க ஏன்ப்பா? இல்லை, நீங்கள் எக்ஸைட்டை மிதிச்சதை நான் பார்த்தேனே, ஆளுகளை பார்த்தேனே. அவ்வளோதான். போகலாங்க. ஃபஸ்ட் கீர் போட்டுக்கோங்க. போகலாங்க. மித 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 போகலாங்க. 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 2வது கீர் போட்டுக்கோங்க. Ready? Ini kடைசி ரேட்டுங்க. நீங்கள் பிடிச்சிங்களா நான் பிடிச்சிடுங்களா? அப்படியே நவுந்து போயிடலாம் நினச்சிங்களா? டக்குன்னு அவங்க கையில் இடிச்சிடும் வண்டி. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. எக்ஸைட் மிதிக்கணுங்களா பிரேக் பிடிக்கணுங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணீங்க? எக்ஸைட்டை தான் மிதிச்சிங்க. தேடி பார்க்கறதுக்குள்ள இங்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிடுங்க. போகலாங்க. போகலாங்க. எக்ஸைட்டை மிதிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வண்டி திருப்பணும். செடி ஆயிடுச்சு. இப்போ மிதிங்க, பிரச்சனை இல்லை. கால் எடுத்துகிட்டு மிதிங்க. போட்டுக்கு 3வது. நம்ம தெளிவானதுக்கு அப்புறம் தான் எக்ஸைட்டை மிதிக்கணும். தெளிவாகிறதுக்கு முன்னால் எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது, சரிங்களா? கால் அந்த சைடு போகணுன்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணீங்க? நார்மல் பண்ணி நம்ம எக்ஸைட் மிதிக்கக்கூடாதுல்ல? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம்.
வண்டி போக மாட்டேங்குங்களா? மெதுவாக போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கார்கிட்ட நிறுத்திக்கிறாங்க. ஓகே சரிங்களா? ஓகே ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் சாவி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். இன்னைக்கு பண்ண பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில். இதே பர்ஃபார்மன்ஸ் மெயினில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு 4 நாளைக்கு நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம உங்கள் காரில் போய்க்கலாம். சரிங்களா? ம்.